மதிப்பிற்குரிய அத்ரி டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது 108 திவ்ய தரிசனங்களில் மிகவும் பழமை வாய்ந்த திருவள்ளரை ரீ புண்டரிகாக்ஷப் பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது மார்க்கண்டேய மகரிஷின் அறிவுறுத்தலின்படி சிபி சக்கரவர்த்தி ராஜா அவர்கள் திருக்கோவிலை நிர்மாணிக்கிறார். மேலும் பல அரிய தகவல்களை கோவில் குருக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். ஓம் அகதீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. குருநாத திருவடிகளை வணங்கி நாம் இப்பொழுது புண்டரிகாட்சப் பெருமாள் என்ற ஒரு திருக்கோயிலில் இருக்கிறோம். இந்த திருக்கோயில் துறையூர் ஓங்காரக்குடியிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி மார்க்கமாக செல்லும் வழியில் உள்ளது. இந்த கோயில் மிகவும் புராதனமான கோயில். இந்த கோயிலை பற்றிய விளக்கங்களை நம்ம இருக்க சலதார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். உங்க திருப்பெயர் சொல்லுங்க. வரதராஜன் பேரு. சரிங்கய்யா. எங்களாழ்வானுடைய வம்சத்துல வந்தவன். சரிங்கய்யா. இந்த ஊர் ஸ்தலத்தார் தீர்த்தகாரர். சரி. எங்களாழ்வானுடைய வம்சங்கும் போது ராமானுஜர் காலத்திலேருந்தே எங்களாழ்வான் இருந்தவர். சரிங்க. அந்த வம்சத்துல வந்தவர் மேலத்திருமாளிகை வரதராஜன் என்னுடைய பேர். சரிங்க. இந்த திருக்கோயிலில் எவ்வளவு வருஷமா நீங்க சேவை செய்றீங்க? இங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. 20 வருஷமா செய்றீங்க. இந்த திருக்கோயிலுக்கு பத்தி உங்களுக்கு புராணமான என்னென்ன விஷயங்கள் தெரியுங்கிறத பத்தி அப்படி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரணின்னாய். அந்தியம்போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய். போதமர் செல்வக் கொழுந்து புணர் திருவள்ளரையானை மாதற்குயர்ந்த சோதை மகந்தன்னை காப்பிட்ட மாத்தம். வேதப்பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தன் சொன்ன மாலை பாதப்பயன் கொள்ளவல்ல பத்தருள்ளாறு வினை போமே. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட க்ஷேத்திரங்களிலே 108 திவ்ய தேசங்கள்னு சொல்லுவா. அந்த 108 திவ்ய தேசங்களிலே ரொம்ப பழமையான திவ்ய தேசம் இந்த திருவள்ளரை. இந்த திருவள்ளரையில் எழுந்தருள் இருக்கும்படியான புண்டரீகாட்சப் பெருமாளை அவர் யார் முதல்ல பிரதிஷ்டை பண்ணினா அப்படிங்கிற சரித்திரத்தை இனி பார்ப்போம். சிபி சக்கரவர்த்தி ராஜா இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமனுக்கெல்லாம் மூதாதையரான சிபிங்கிற ராஜா அயோத்தியில ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். அப்படி இருக்கிற காலத்துல இலங்கையில ராவணன் என்பவன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அவனை அழிக்கணுங்கிறதுக்காக அயோத்தியிலேருந்து புறப்பட்டு இலங்கையை நோக்கி வரார். வடக்கேந்து தெற்க நோக்கி வரார். வருகிற காலத்திலே இந்த திருவள்ளரை திவ்ய தேசம், இந்த திவ்ய தேசத்தினுடைய க்ஷேத்திரத்தை பார்த்த உடனே, வளமைகள்லாம் பார்த்த உடனே இங்க இருந்து ஒரு வாரம் தங்கி இருந்து நம்ம புறப்பட்டு போகணும்னு இங்க தங்குறார். கூட ஆரம்பிச்சு தங்குறார். தங்கியிருக்கிற காலத்துல அப்போ படைகளோடு தங்கியிருக்கும் போது ஒரு ஸ்வேத வராகம், ஒரு வெள்ளப்பன்றி அவருக்கு காட்சி கொடுக்குது. அந்த வெள்ளப்பன்றியை பார்த்தா ஒரு தேஜஸா இருக்கு. அதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறார். இவர் க்ஷத்திரியனானபடியாலே அதை வேட்டையாடணும் அப்படின்னு பார்க்குறார். அது ஆனால் பிடிபடாம கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திக்கிலேயும் போயிட்டு இந்த கோவில் இருக்கும்படியான பரப்பளவு பூரா புதரா இருந்தது. அந்த புதரில் போய் அது மறைஞ்சிருத்தும். அது மறைஞ்ச உடனே அது என்னன்னு பார்க்கறதா இல்லை ராவணனை நம்ம வதம் பண்ணலான்னு கிளம்பலாமான்னு இவருக்கே ஒரே குழப்பம் இந்த சிபி சக்கரவர்த்தி ராஜாவுக்கு. உடனே மந்திரிமார்களோடு ஆலோசனை பண்ணுறார். நம்ம வந்த காரியத்தை பார்க்கறது இது என்னங்கிறத, இந்த ஸ்வேதவராகம் இந்த வெள்ளப்பன்றி என்னங்கிறத பார்த்துடணும் அப்படின்னு இதை சுத்தம் பண்ணுறார். பண்ணின அளவிலே இந்த ஸ்வேதவராகம் வெள்ளப்பன்றியானது தென்படலை. அதுக்கு பதிலாக அந்த மார்க்கண்டேய மகரிஷியும் மகாலட்சுமி தாயாரும் குகையில் தபஸ் பண்ணுற அவ 2 பேர் தான் காட்சி கொடுக்குறா. உடனே மார்க்கண்டேய மகரிஷி முக்காலத்தையும் அறிந்தவர். அவரிடத்துல இதை பற்றி கேட்போன்னு கேட்குறார் ராஜா சிபி சக்கரவர்த்தி ராஜா. அப்போ அந்த ரிஷியானவர் சொல்கிறார், நீ பார்த்தது லோகத்தில் தெரிய சாதாரண பன்றி அல்ல. இது ஸ்வேதவராக திருவாய் தோன்றினான் வாழியேன்னு சாட்சாத் பரவாசுதேவன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த பெருமாளே அந்த வெள்ளப்பன்றி ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கார். நான் ராவணன் வதம் பண்ணணும்னு கிளம்பினேனே, அது முடியுமான்னு ரிஷியின் இடத்துல கேட்குறார். உன்னால் அது முடியாது. உன்னுடைய வம்சத்தில் சாட்சாத் அந்த பெருமாளே அவதாரம் பண்ண போகிறார், ராமாவதாரம் நடக்க போகிறதுன்னு அப்பயே அவர் சொல்லிட்டார். ஆக நீங்கள் என்ன பண்ண வேண்டியம்னா இந்த பெருமாளை இங்கே பிரதிஷ்டை நீ பண்ணணும் அப்படின்னு அவருக்கு, அந்த ராஜாவுக்கு, அந்த சிபி சக்கரவர்த்தி ராஜாவுக்கு மார்க்கண்டேய மகரிஷி சொல்கிறார். இந்த பக்கத்தில் தாயார் தபஸ் பண்ணுறாளே மகாலட்சுமி, இது யாருன்னு கேட்குறார். உடனே ரிஷியானவர் சொல்ற, மகாலட்சுமி தாயார். இவ எதுக்கு தபஸ் பண்ணுறான்னா, இந்த பரமபதங்கிற வைகுண்டத்தில்
ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, பெருமாளுக்கு 3 தாயார்கள். இந்த 3 பேரும் பிராதானியம் கொடுக்கணும், பரமதத்தில் கொடுக்கணும், வைகுண்டத்தில் கொடுக்கணும்னு பெருமாள்கிட்ட கேட்டாலாம். உடனே பெருமாள் சொன்னாராம், வைகுண்டத்தை எனக்கு ஒருத்தனுக்கு தான் முடியும் பவர், அந்த பிராதானியம் எனக்கு மட்டும்தான். இந்த பூமண்டலத்தில் 3 இடத்துல கொடுக்குறேன். ஒருத்தருக்கு ஸ்ரீதேவியான தாயார் மகாலட்சுமி தாயாருக்கு திருவள்ளரையிலையும், பூமி பிராட்டிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயும், திருநறையூர் அப்படின்னு கும்பகோணத்து பக்கத்தில் நாச்சியார் கோவில்னு சொல்லுவா, அங்கே நீலாதேவிக்கும் பிராதானியம்னு சொல்லிட்டாராம். அதனால தான் மகாலட்சுமி தாயார் நீ பிரதிஷ்டை பண்ண போற, இந்த பெருமாள் சாட்சாத் வந்து எழுந்தருள போறார், அவரோட சேரணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா இந்த மகாலட்சுமி தாயார்னு இந்த மார்க்கண்டேய மகர்ஷி சிபி சக்கரவர்த்தி ராஜாவுக்கு சொன்னாராம். ஆக சிபி சக்கரவர்த்தி ராஜாங்கும் போது அவர் வந்து திரேதாயுகம், இப்போ கலியுகம். கலியுகம் பிறந்து இப்போ 5200 வருஷம்தான் ஆகுது. இந்த கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம், அந்த துவாபர யுகத்துக்கும் முன்னாடி திரேதாயுகம். அந்த திரேதாயுகத்தில் சிபி சக்கரவர்த்தி ராஜாங்கும் போது கிட்டத்தட்ட 17-18 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெருமாளை அவர் தான் முதல்ல பிரதிஷ்டை பண்ணினது. அப்புறம் ராஜாக்கள்லாம் பராமரிச்சுன்னு வந்திருக்கா, ஒரு மதில்களையும் மண்டபங்கள்லாம் பராமரிச்சுன்னு வந்திருக்கா. இந்த ஊர் திவ்ய தேசங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம், ஒருத்தர் பெரியாழ்வார், ஒருத்தர் திருமங்கை ஆழ்வார். இந்த பெரியாழ்வார் காப்பிடல்னு ஒரு பதிகம், அந்த காப்பிடல்ங்கிற பதிகம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் பதிகமாக அமைஞ்சிருக்கு. அதில் முதல் பாட்டு இப்போ இந்திரனோடு பிரமன் நான் சொன்னேனே, அது பெரியாழ்வாருடைய பாசுரம், அது முதல் பாட்டு. போதவர் செல்வ கொடுங்கிற கடைசி பாட்டு. இந்த 10 பாட்டையும் அந்த பெரியாழ்வார் தான் மங்களாசாசனம் பண்ணார். பெரியாழ்வாருக்கு அப்புறம் திருமங்கை ஆழ்வார் இந்த எம்பெருமான ஓரோரு அவதாரமாக சொல்லி எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். ஆக 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக 24 பாசுரங்கள் பாடியிருக்கா. அதனால தான் முதல்ல என்ட்ரன்ஸில் 18 படிகள். இந்த 18 படிகள் என்னுடைய தாற்பயம் என்னென்னா, பகவான் கீதைங்கிற சாஸ்திரத்தில் 18 அத்தியாயங்கள் பண்ணினா அந்த கீதையை சொல்லிகிட்டே வரணும், ஸ்மரணம் பண்ணிகிட்டே வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த 18 படியை அப்படி வச்சிருக்கார். அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே 4 வேதத்தினுடைய படியாக, 4 வேதத்தினுடைய படியாக அந்த வேதப்படிகள்னு வச்சிருக்கா, 4 படிகள். அதுக்கப்புறம் மேலே போகும்போது அட்டாட்சர் படிகள் 8 படிகள். அதுக்கு மேலே 24 படிகள்ங்கிறத ஆழ்வாருடைய பாசுரங்கள் 24 பாசுரத்தையும் ஸ்மரணம் பண்ணிட்டு நினச்சிட்டே போய் இந்த ஜீவாத்மாவான 25வது தத்துவமான ஜீவாத்மா பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை அந்த புண்டரீகாட்சனை சேவிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கா. இந்த ஊரில் 2 ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணினா. ஒருத்தர் வந்து ராமானுஜருக்கு முன்னாடி, அவருக்கு வேறு இயற்பெயர் புண்டரீகாட்சர்னு பேர். அதுக்கப்புறம் தான் அவருக்கு உய்யக்கொண்டார்னு பேர் வந்தது. அந்த உய்யக்கொண்டார் அவதாரம் பண்ணினதும் இந்த திவ்ய தேசத்தில் தான். அதே மாதிரி ராமானுஜருக்கு அப்புறம் அவருடைய திருவடி பின்னாடி பிறந்தவர் எங்களாழ்வான், அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர்னு பேர். அவருக்கு எங்களாழ்வான்னு பேர் வந்தது. எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு ராமானுஜர் தான் அந்த பேரை வச்சிருக்கார் அவருக்கு. ஆக 2 ஆச்சாரியர்கள்னால இந்த திவ்ய தேசத்துக்கு பெருமை உண்டு, 2 ஆழ்வார்கள்னால இந்த ஊருக்கு பெருமை உண்டு. இங்கே ராமானுஜர் பல வருஷ காலம் தங்கி இருந்தார், அதனால இந்த பெருமாளுக்கு பெருமை உண்டு. ஆக இப்பேற்பட்ட பழமையான திவ்ய தேசத்தை பெருமான புண்டரீகாட்சனை, பங்கஜவல்லி தாயார் சமேத புண்டரீகாட்சனை எல்லோரும் செவிச்சு பயனடைய வேண்டும்னு பிரார்த்திச்சு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்கள் திருநாமம் சொல்லுங்கள். என் பேர் ஆர் ராகவன். இங்க சுமார் 10 ஆண்டுகளாக இங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஸ்தலத்தை பத்தி நீங்க கேட்கறதுக்காக என்னுடைய விவரங்களை சொல்றேன். சரி. இந்த ஆலயம் திருவெள்ளரை, இது பேர் வர காரணம் வெள்ளையான பாறைகளால் அமைந்த பிரதேசங்கள். வெள்ளப்பாறை திருவெள்ளரை, பாறை திருவெள்ளரை. இந்த திருவள்ளரை திவ்ய தேசம் பாரத தேசத்துல 58வது திவ்ய தேசம். சரி. திராவிட தேசம் தமிழ்நாட்டுக்கு 6வது திவ்ய தேசம். மொத்தம் வைஷ்ணவ திவ்ய தேசங்கள் 108. 108ல இது பாரத தேசத்துக்கு 58, தமிழ்நாட்டுல 6. இது ஒரு வைஷ்ணவ டெம்பிள், வைஷ்ணவ திருக்கோயில். சரி. இங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியர் நிறைய பேர் இருந்திருக்கார். ராமாட் இங்க பல ஆண்டுகள் இருந்திருக்கார். இந்த இடத்த பத்தி 2 ஆழ்வார்கள் சுவாமி சொன்னார். 2 ஆழ்வார்கள், ஒன்னு திருமங்கை ஆழ்வார், ஒன்னு பெரியாழ்வார், 2 பேரும் பாசுரம் பாடியிருக்கா. அந்த திருமங்கை ஆழ்வார்கள் ஆடல்மா குதிரைன்னு அந்த குதிரையாலே கிட்டத்தட்ட பாரத தேசம் முழுவதும் போய் 86 திவ்ய தேசங்களை பாடியிருக்கார். அப்படி பாடினா இது 58வது திவ்ய தேசம். இந்த இதுல இந்த திருக்கோயிலை சுற்றி வெளியில 5 குளங்கள் இருக்கு, திருக்குளங்கள்.
அந்த திருக்குளத்துக்கு முன்னாடி இங்க பலிபீடம்னு ஒண்ணு இருக்கு. சரி. அந்த பலிபீடத்துல இந்த பிள்ளை வர வேண்டுதல் சில வேண்டுதல் உள்ளவர்லாம் அந்த பலிபீட பூஜைக்கு முன்னாடி அந்த திருக்குளங்கள்ல போய் பூஜை பண்ணிட்டு அர்ச்சகர் கூட்டின்னு போவா. பண்ணிட்டு அவர் திருமஞ்சனமா ஏதோ பண்ணினா அவருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். இது 18 படி பகவத்கீதை, 4 வேதங்கள், 5 அர்த்த பஞ்சகம், அப்புறம் காயத்ரி 24 மந்திரம், அஷ்டாட்டம், இப்படி ஒன்னொன்னுக்கும் படிக்க ஒரு சயின்ஸ் பிரகாரம் இருக்கு. அப்படி வரும்போது மேல போகும்போது புண்டரீகாட்ச பெருமாள் சுமார் 60 படி இருக்கு. கீழிருந்து சுமார் 60 படி. அந்த புண்டரீகாட்சன்ற பெருமாள் தமிழை சொல்லணும் செந்தாமரை கண்ணன், பங்கஜவல்லி சமேதர செந்தாமரை கண்ணன் பெருமாள் பேர். அங்க போகிறதுக்கு 2 என்ட்ரன்ஸ்ல 2 கதை இருக்கும். ஆனா ஒண்ணு 6 மாசம் மூடி இருக்கும், இன்னொரு 6 மாசம் திறந்து இருக்கும். சூரியனுடைய பாதை கிழக்கிருந்து மேற்கு போகுது எல்லா நாளும். ஆனா ஒரு 6 அயனம்னா ஒரு பருவம், 6 மாசம் பருவம் அயனம் ஆதாரம். அந்த 6 மாசத்துல தெற்கு திசையில போகும். தெற்கு திசையில போகும்போது உத்தர அயனம், அந்த ஆதாரம் உத்தராயணம், அந்த படிக்கட்டுக்கு பேர் உத்தராயணம். இப்ப ஆடி 1ல இருந்து வந்தாக்க இது தட்சிணாயனம், ஆடி கடகம் தெற்கு. இந்த தெற்கு மேல சூரியன் இப்படி வந்துடும். சூரியன் இப்படி வந்துடுறதுனால ஆடி மாசத்துல போற அந்த படிக்கு பேரு தட்சிணா அயனம். அயனம்னு ஆதாரம், தெற்கு திசை ஆதாரமாக கொண்டு போய் இது பியூர்லி சயின்ஸ். இத சைப்ரா வச்சு கட்டிருக்கா. அப்ப அங்க அஷ்டாட்சரம் 24 படி, அதுக்கப்புறம் மந்திரம், அந்த படி எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒன்னொன்னும் இங்க பண்ணி சிற்பிகள்ல இருந்து பூர்வர்கள்லாம் ரொம்ப ஆதாரம் பண்ணிருக்கா. இதனுடைய வருஷம் சுமார் சுவாமி சொன்ன மாதிரி சிபி சக்கரவர்த்தி காலம்னா ராமருக்கு முன்னாடி காலம்னா சுமார் 20 லட்சம் வருஷம். பின்னாடி வந்த ராஜாக்கள், பின்னாடி வந்தவர்கள் இது பெருசா கட்டிட்டு இருக்கா. இந்த கோபுரம் ஏதோ ஒரு சில படையெடுப்புகள் சம்பந்தத்தால நின்று போயிடுச்சு. அதை கட்டுவதற்கு அரசாங்கமும் மற்ற பெரியவரும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு அது செயல்முறையில் இருக்கு. கட்டு இப்ப இந்த பலிபீடம் முடிஞ்சு அந்த பெருமாளை சேவித்த புண்டரீகாட்சன் ஒரு தடவை பார்த்துட்டேன்னா அவர் மீண்டும் உங்களை வரவழைப்பார். அதே மாதிரி திருப்பி பலிபீடத்துல நீங்க நேவேத்தம்பி திருமஞ்சம் பண்ணிட்டேன்னா உங்க காரியம் வெற்றி. இது 2 இல்லை, அது பள்ளி மாணவனா இருந்தாலும் சரி, பிரெக்னன்ட் லேடியா இருந்தாலும், திருமணத்துக்கு எது வந்தாலும் உங்கள் காரியம் வெற்றி. அதனால இங்க நல்ல கும்பல் வரும். இப்ப நவீன காலங்களாகவே நிறைய கும்பல் வந்துட்டே இருக்கு. மக்கள் பத்தி அவளுக்கு வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டிட்டெல்லாம் தரும் வரதன் புண்டரீகாட்சன். இப்ப காலையில நித்தியம் அந்த கோஷ்டி நடக்கும். திருப்பாவை நடக்கும். அது முடிஞ்ச உடனே நாங்க பிரசாதம் பப்ளிக்கு வர்றவாளுக்கெல்லாம் பிரசாதம் ஃப்ரீயா சக்கரை பொங்கல் காத்தார. சாயந்தரம் நித்தியம் சந்தான கோஷ்டி. அந்த கோஷ்டி முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு பீஸ் தோசை கொடுப்போம், பிரசாதம் கொடுப்போம். அதை தவிர பிரார்த்தனை வேண்டிக்கிறவா அன்னதான தொகையெல்லாம் வேண்டி கொடுத்தா அதெல்லாம் இங்க பரமாறுறோம். ஆக சுபிட்சமான ஒரு மங்களகரமான திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துல வேண்டுவோர்க்கு வேண்டித்தல்லாம் தரும் கொள்ளல் மேதி கொள்ளல் வண்ணன் புண்டரீகாட்சன். அதைத்தான் திருமங்கை ஆழ்வார் வெண்டிமா வழிவேந்து உன் மண்மிசை மன்னரை முவழுகால் கொற்றதேவா நின் குறைகள் தொழுவதோர் வகை எனக்கருள் புரிய மந்தில் மாம்புடில் நுழைதந்து மல்லிகை மவ்வலின் போதலர்த்தி தென்றல் மாமணங்கமழும் தராறு திருவள்ளரை நின்றானே. இயற்கை அப்படியே ரசிச்சு பாடியிருக்கேன். தென்றல் மாமழுந்தரும் திருவள்ளரை. அடுத்த முடிக்கும் போது மஞ்சுளாக மணி மாடங்கள் சூழ் திருவள்ளரை அதன் மேய அஞ்சனம் புறையும் திரு உருவனை. அஞ்சனம் மை, பெருமாள் எப்போ கருமையில தான் இருப்பா, அதெல்லாம் கருமை நிற கண்ணா அப்படின்னா. மஞ்சுளா மணி மாடங்கள் சூழ் திருவள்ளரை அதன் மேய அஞ்சனம் புறையும் திரு உருவனை ஆதியை அமுதத்தை. ஆதி திருவள்ளரை ஆதி அமுதத்தை நஞ்சுளாவே வேல் வரவன் கலிகண்டி சொல் ஐயிரண்டும். நஞ்சுளா அந்த வேல் எப்போ இதாக இருக்கும் திருமங்கையாள நஞ்சுளாவே வேல்வன் கலிகண்டி சொல் ஐயிரண்டும் எஞ்சலின்றி ஏத்தவல்லார் இமையோர் கரசாவர்களே. எந்தவித தடையும் இல்லாத ஒரு வேண்டுதலை அடைவார்கள், அவர் பெரியதுக்கு அடைவார்கள் என்று அவர் மங்களாசாசனம் பாடியிருக்கார். ஆக எந்த ஒரு பெருமாளா இருந்தாலும் ஆழ்வார்கள் வாயில பாட்டு வாங்கிடும். அப்படி பாட்டு பெற்றால்தான் அது திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல இது ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்த பெரிய திவ்ய தேசம்.
மக்கள் நிறைய வராங்க போறாங்க. அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்துல நீங்க இப்ப எடுக்கணும். எனக்கு முன்னாடி எனக்கு ஆச்சாரியா இருக்கக்கூடிய அவர் சொன்ன விவரங்களும் எல்லா விவரங்களும் இதுல பூர்வமே அடங்கியிருக்கு. கோவையிலிருந்து ஒரு செல்வந்தர்கள் அணுங்க பல கோடியை செலவு பண்ணி நீங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிற அளவுக்கு சமதளமா பண்ணி தான் வேடும் தரையுமா இருக்கு நல்லா பண்ணி அவரோட புண்ணியத்தால் இந்த இடத்த நல்லா நடந்துட்டு இருக்கு. 5 பிரகாரம் இருக்கு. இங்க ஒரு சொனை இருக்கு. இந்த சொனையில இருந்தா பெருமாள் பிரசாதத்துக்கு தீர்த்தம் எடுத்துக்கிறோம். அதனால அந்த சொனையில பார்க்கலாம். உள்ள இறங்குறதோ குதிக்கிறதோ கூடாது. அந்த சொனை பார்க்கலாம். நல்லா இருக்கும். திவ்ய தேசம் பிரமாதம். ரசிக்கிறதுக்கு அழகா இருக்கும். தலை விரிச்ச வில்வ மரம் பெரும்பாலும் வைணவத்தில் வில்வ மரத்தை எடுத்துக்க மாட்டா. ஆனா இங்க இருக்கு. இந்த வில்வ மரம் தலை விரிச்சம். தலை தீர்த்தமா? தலை தீர்த்தம் சொனை. சரி, இந்த 5 குளம் சொன்னீங்களா? அது வெளியில இருக்கு. இந்த கோயில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சுத்தியில இருக்கு. 5 குளம் இருக்கு. அது பிள்ளை விவரம் மற்ற இதுக்கு அவருக்கு அத்தங்கிட்ட முறையிட்டா அவ கூட்டிட்டு போய் அந்தந்த குளத்துல ஸ்நானம் பண்ண சொல்லி பூஜை பண்ணி அதை நுச்சிட்டு அந்த பலிபீடத்துக்கு பூஜை போட்டா டெஃபினெட்லி வெற்றி. நம்ம திருக்கோயிலோட விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த நேரத்துல இப்போ நம்ம வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக எத்தனை விதமான கோபுரம் இருக்கு, விமானங்கள் அமைப்பு எப்படி இருக்கு, மற்ற கோயில்ல இல்லாத ஒரு தனி சிறப்பா இந்த கோயில்ல ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா, எந்த திசையை பார்த்துருக்கு, அது மாதிரிலாம் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் சொல்லுங்க. பெருமாள் மூலஸ்தானத்துல கிழக்க நோக்கி இருக்கார். சரி. பிரதான கோபுரம் ராஜகோபுரம்ங்கிறது வடக்க இருக்கு. சரி. வடக்கு வழியா நுழைஞ்சு பெருமாளை கிழக்க போய் சேவிக்கணும். வடக்கு முதல்ல நுழைய நம்ம பிரதான கோபுரம் ராஜகோபுரம். சரி. இந்த ராஜகோபுரத்துல 2.5 நிலம் வந்திருக்கு. சரி. இன்னும் மேற்கொண்டு கோபுரம் கட்டுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா. கூடிய சீக்கிரத்துல ஏற்பாடு ஆயிடும். சரி. புண்டரீகாட்சம் நடத்திக்கணும். சரி. அதுக்கு அடுத்த கோபுரம் அதுதான் 4 வேதப்படிகள் இருக்கும்படியான கோபுரம். சரி. அதுவும் வடக்கே இருக்கு. அதுக்கு தாண்டி போகும்போது நம்மாழ்வார் சன்னதி, கருடன் சன்னதி, அதுக்கப்புறம் பலிபீடம், அதை பிராகாரம் வந்தவுடனே ஆரியபடால் வாசல்னு ஒன்று உண்டு. அந்த கோபுரம் கிழக்க நோக்கி இருக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சு போன உடனே நாழிகேட்டான் வாசல், துவஜஸ்தம்பம், நாழிகேட்டான் வாசல். அதுக்குள்ள போன உடனே சித்திரமண்டபம்னு அந்த பிராகாரத்தை சொல்லுவாங்க. அது 2வது பிராகாரம். அது 3வது பிராகாரத்துக்கு பேர் ஆழ்வான் சுத்துன்னு பேரு. 4வது பிராகாரம் மணவாளமாமணி சுத்துன்னு அந்த இடத்துல இருக்கிறது 4வது பிராகாரம். 5வது பிராகாரம் தேரோடும் வீதி. இந்த தேரோடும் வீதியில பிரம்மோத்சவங்கிறது பங்குனி மாசத்துல நடக்கும். இந்த ஆரியபடால் தாண்டி அந்த சித்திரமண்டபத்தை தாண்டி, சித்திரமண்டபத்துல தான் இந்திரனோடு பிரமன் ஈசன் இவையவரெல்லாம் ஆழ்வார் பாசுரங்கள் பாடின பிரகாரம் இந்திராதிகள்லாம் அங்க இருக்கா. அவெல்லாம் பெருமாளை சேவிக்கணும்னு எல்லாம் கைகூப்பி கையில புஷ்பங்களை வச்சுன்னு காத்துன்னு இருக்கா. அதை தாண்டி உள்ள போகும்போதுதான் 2 வாசல் சுவாமி சொன்ன மாதிரி தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு 6 மாசம் ஒரு வாசல், 6 மாசம் இன்னொரு வாசல். இந்த 6 மாசம் தட்சிணாயனம் அப்படிங்கும் போது அது தெற்கு தெற்கில் இருக்க முடியாத தட்சிணாயனம். அது ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும், அது தை மாசத்திலிருந்து ஆணி வரைக்கும் வடக்க இருக்கிற உத்தராயணம். அது வழியா போய் பெருமாளை சேவிக்கணுங்கிறது அந்த பிரகாரத்துல வச்சிருக்காங்க. அதெல்லாம் சுவாமி நன்னா விரிவா சொன்னார். அதுக்கப்புறம் இந்த திவ்ய தேசத்துல 5 குளங்கள், அந்த வெள்ளப்பன்றியா 4 திக்கிலையும் போயிட்டு அந்த இடத்துலதான் 4 குளங்கள் இருக்கு. அதுல கிழக்கே பத்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்க, தாமரை குளம். தெற்க வரும்போது வராக தீர்த்தம்ங்கிறது அந்த தெற்க இருக்கு. அங்கேயும் அவருடைய திருவடிப்பட்ட இடம். மேற்க வரும்போது மணிகர்ணிகான்னு ஒரு தீர்த்தம். அப்புறம் வடக்க வரும்போது கொசகஸ்தின்னு ஒரு தீர்த்தம். இதெல்லாம் கோவிலுக்கு வெளியில எல்லாம் 6.5 கிலோமீட்டர் தூரத்துல 4 குளங்கள் இருக்கு. இதெல்லாம் பெருமாளுடைய திருவடிப்பட்டபடியாலே அதுல நம்ம தீர்த்தமாடினா புரோக்ஷணம் பண்ணிட்டா நமக்கு க்ஷேமம் ஏற்படும்னு வச்சிருக்கா. அதுலதான் தீர்த்தமாடினா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும்னு பண்ணி வச்சிருக்காங்க. அது 5வது குளங்கிறது அந்த பெருமாள் பக்கத்துல பலிபீடத்து பக்கத்திலேயே ஒரு புஷ்கரணி, க்ஷீர புஷ்கரணின்னு சொல்லுவாங்க. தாயார் சன்னதிக்கும் இந்த பலிபீடம் சொல்றதுக்கும் நடுவுல மத்தியில இருக்கு. அதுல இருந்து தான் பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கெல்லாம் தீர்த்தங்கள், தலிகைக்கு தீர்த்தம், பூஜைக்கு தீர்த்தம் எல்லாமே அங்கிருந்து தான் எடுத்துப்பாங்க. அது 5வது குளம். அது புஷ்கரணின்னு சொல்றது. இந்த 5 குளங்களிலையும் அந்த வராக பெருமாளுடைய வேற திருவடிப்பட்டு அந்த பலிபீடமான பத்மமா இருக்க அந்த பீடத்துல பெருமாள் அப்படியே ஐக்கியமாயிடும், அங்க இருந்துட்டார். அங்க பெருமாள் இருக்கிறதுனாலதான் அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தை இல்லாதவளும் அங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம், உத்தியோகம் வேணும்னாலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவளுக்கு ஜனங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் பலிபீடத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு 12 பிரதட்சணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனோடனே அதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை நிறைவேறின பிற்பாடு அபிஷேகம் பண்ணுவாங்க. பால், தயிர், பழங்கள்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது இந்த ஊருக்கு ஒரு விசேஷம். வேற ஏதாவது கிளம்பு. இப்போ இங்க திருக்கோயிலுக்கு வெளியூர்ல இருந்து புதுசா வராங்க இல்லையா, அவங்க வரும்போது என்ன மாதிரி பொருள்கள் இதை வாங்கிட்டு வரலாம்?
பெருமாள் சேவிக்கிறது. பொதுவாகவே பெருமாள் கோயில் எடுத்துட்டாலே உங்களுக்கு திருத்துழாய் துளசின்னு சொல்லுவாங்க. சம்பிரதாய வைஷ்ணவ சம்பிரதாய ரீதியில திருத்துழாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த துளசி எடுத்துன்னு வரலாம். மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள் அதை எடுத்துன்னு வரலாம். நெய், பெருமாள் விளக்குக்கு நெய் எடுத்துன்னு வர்றது, புஷ்பங்கள் எடுத்துன்னு வர்றது, இதெல்லாம் சமர்ப்பிக்கலாம். சந்தனம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, குங்குமம் வாங்கிப்பாங்க, மஞ்சத்தூள் வாங்கிப்பாங்க. இது என்ன அது மாதிரி இது பொதுவாகவே தினப்படியே பூஜைக்கு வரும்போது இதை கொண்டு வந்து கொடுத்தா அது புஷ்பங்கள் பெருமாள் திருமேனியில் சாத்துவாங்க. மஞ்சப்பொடியை வரவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு பெருமாள் திருவடியில் வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. பெருமாளோட பிரசாதத்தை வாங்கிட்டா நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படுங்கிறதுக்காக அது மாதிரி வச்சிருக்காங்க பெரியவங்க. இப்போ இந்த ஸ்வஸ்தி குளம்னு ஒரு குளம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம திருக்கோயிலுக்கு சம்மந்தம் இருக்குங்களா? திருக்கோயிலுக்கும் அந்த வழிபாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த ஊர்ல அந்த சொஸ்தி குளங்கிற சொஸ்தி வடிவத்துல ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஒரு ராஜா. அந்த இதுல மாமியார் மருமக குளம்னு வேடிக்கையா விளையாட்டா சொல்றாங்க. அது ஒரு இடத்துல ஒருத்தர் குளிச்சா இன்னொரு இடத்துல தெரியாது, அப்படி அந்த வடிவத்துல இருக்கு, அவ்வளவுதான வழி. அதுக்கு ஆன்மீகத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்க. இப்போ நாங்க இந்த துறையூர் சுற்றி இருக்க எல்லா கோயிலும் போயிட்டு நம்ம இந்த மாதிரி மகான்கள் பெருமை பத்தியும் அங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியும் கேட்டுக்கிறோம். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஜீவநாடின்னு சொல்லி ஒரு ஓலைச்சுவடி வருது. இந்த கோயிலுக்கு போய் நீங்க தரிசனம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, சரியாயிடும். அத மாதிரி இங்க மகான்கள் இப்போ அகத்திய மாமுனியரோ மார்க்கண்டேயரோ யாராவது ஜீவநாடி மூலமா நம்ம கோயிலுக்கு ஏதாவது தகவல் கொடுக்குறாங்களா? அந்த மாதிரி தகவலே இல்லை. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க, திவ்ய தேசம் அப்படிங்கிற ரீதியில பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்காங்கிற ரீதியில ஜனங்கள் வருவாங்க, அந்த ரீதியில வராங்க. சரி, இது தனிப்பட்ட முறையில இதுல வராது. அந்த மாதிரி ரிஷிகள் ஒரு முக்தி அடைஞ்சு அவங்க வந்து ஜீவ இதுல இருந்து கொடுக்க சொல்ற மாதிரிங்கிற அந்த மாதிரி கிரமத்துல இல்லை, அந்த கிரமத்துல இல்லை. இன்னொரு விஷயம் வந்து இப்போ இது புராதன கோயிலா இருக்கிறதுனால நம்ம நீங்க சொன்ன மாதிரி 3 யுகத்துக்கு கடந்து இருக்குது. 3வது யுகத்துல வர்றது 2வது யுகம் கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், சதுர்யுகங்கிறது 4 யுகம். அதுல முதல் யுகம் கிருத யுகம். சரி. 2வது யுகம் வந்து திரேதா யுகம். அந்த திரேதா யுக காலத்துலதான் சிபி சக்கரவர்த்தி ராஜா, அது கிட்டத்தட்ட சுவாமி சொன்ன மாதிரி 18-20 வருஷத்துக்கு 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஆமா. சரி, இப்போ இது குறிப்பிட்ட ஏதாவது கல்வெட்டு, செப்பு தகடு அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா நம்ம கோயில்ல? இது புராணம் இதுல இருக்கு. சரி. இது பிரம்மாண்ட புராணம்ங்கிற இதுல அந்த புராணத்துல இந்த செய்திகள்லாம் இருக்கு. சரி. பிரம்மாண்ட புராணம்ங்கிறதுல இருக்கு. பிரம்மாண்ட புராணம் கருட புராணத்தோட இணைந்தது, அது தனி புராணம். சரி. 18 புராணங்கள்ல பிரம்மாண்ட புராணம்ங்கிறது தனி புராணம். சரி. அந்த புராணத்துல இந்த ஸ்வேதகிரி மகாத்மியம், திருவள்ளுவர் க்ஷேத்திரத்தினுடைய இதெல்லாம் அதுல தெரிவிச்சிருக்காங்க. சரி. அதெல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களா இருக்கும். சரி சரி, அதை பார்த்துக்கோம். இப்போ கொடிமரங்கள் பத்தி ஏதாவது விளக்கம் சொல்லுங்க. கொடிமரம்ங்கிறது துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. ஒரு உற்சவங்கள் ஆரம்பிக்கணும்னா பெருமாள் ஜெயக்கொடி நல்லபடியா எல்லாம் நடந்து அந்த உற்சவங்கள் பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக முதல் நான் வந்து ஒரு நல்ல வேளையில அந்த கொடி ஏத்துவாங்க. அது அந்த கொடியில வந்து கருடன், எப்பவுமே பெருமாள்னு எடுத்துட்டாலே கருத்மான், கருடாழ்வார் இல்லாம எதுவுமே கிடையாது. பெருமாளுக்கு வாகனமே கருடன் தான். சரி. அந்த கருட கொடி முன்னாடி இது பண்ணிட்டா அது ஜெயம் ஏற்படும், பெருமாளுக்கு எந்த விதமான குறைகளும் ஏற்படாதுங்கிறதுனால நல்ல வேளையில அதை ஏத்துவாங்க. அதுக்கு தான் அந்த கொடி கம்பம்னு வச்சிருக்காங்க. சரி. எத்தனை கொடி கம்பம் இருக்கு நம்ம இதுல? இங்க ஒரே கொடி கம்பம் தான், ஒரே கொடி கம்பம் தான். தாயாருக்கு தனியா கிடையாது. பெருமாளுடைய சேர்ந்தது தாயாருக்கும். சரி, தாயாருக்கும். சரிங்க. இப்போ நம்ம இங்க வெளியூர்ல இருந்து வராங்க இல்லையா, எந்த மார்க்கத்துல ட்ரெயின் மார்க்கம் வந்தா இல்ல விமானத்துல வந்தா பஸ்ல வந்தா எங்க இருந்து எப்படி வந்தா அவங்களுக்கு வசதியா இருக்கும்? இங்க ஏதாவது தங்குற வசதிங்களா இந்த ஊர்ல இருக்கா? ஹோட்டல் அந்த ரூம்ஸ் அது மாதிரிலாம் இருக்கா, இல்லை எங்க இருந்து வந்தா அவங்களுக்கு வசதியா இருக்கணும்? கொஞ்சம் அப்படி விளக்கம் சொல்லுங்க. திருச்சி ஜங்ஷன்லேருந்து வந்தோம்னா பஸ் வசதியும் உண்டு. சரி. தனியார் ஆட்டோ டாக்ஸி பிடிச்சும் வரலாம். சரி. அங்க திருச்சிக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஏர்போர்ட்டும் இங்க இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து நீங்க டாக்ஸி எடுத்துன்னு வரலாம், ஆட்டோலையும் வரலாம். சரி. இது கிட்டத்தட்ட திருச்சியில இருந்து எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். சரி. பாதைகள்லாம் நன்னாதான் இருக்கு. இங்க எல்லா வசதிகளும் இருக்கு. தீர்த்த வசதிகள் உண்டு, இங்க ஹோட்டல் வசதிகள் இருக்கு, தங்குமிடமும் இருக்கு. நம்ம ஊர்ல திருவள்ளுவரையே எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே எல்லா வசதிகளும் இருக்கு. தாராளமா தங்கலாம். நல்ல வசதிகளோட இருக்கணும். ஏதோ வசதிகள் இருக்கும், நம்ம எதிர்பார்க்க வசதிகள்லாம் வேணும்னா அது வெளியில இருந்து தான், ஸ்ரீரங்கம் இல்லாட்டி திருச்சியில இருந்து தான் வரணும். ஓரளவு வசதிகள் இருக்கு இங்க. திருவள்ளுவரே ஒன்றும் குறவு கிடையாது. இப்போ நம்ம திருக்கோயில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பரிகார ஸ்தலமா அது மாதிரி இந்த வினைக்கு இது மாதிரி இங்க வந்தா சரியாகுன்ற மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட இருக்குங்களா?
இல்ல பொதுவான தரிசனம் மட்டும் இருக்கு? பொதுவான தரிசனம். பொதுவாகவே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்னதுங்கெல்லாம் பிரார்த்தனைங்கிறத வச்சுக்க மாட்டாங்க. சரி. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏதோ ஒரு பிரார்த்தனைகள் அது இது இருந்தாதான் ஜனங்கள் பெருகுது. அந்த ரீதியில பார்க்கும்போது கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பூங்கடங்கில் தவம் செய்யும் பொற்கொடியாள் வாழியே அப்படின்னு தாயார் தபசு பண்ண கிணறுன்னு ஒரு கிணறு. அந்த கிணறுல வந்து கல்யாணம் ஆகாதவர்கள் பௌர்ணமி மாசம் ஒரு பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமியில வந்து காலம்பரை ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை பெருமாளை சேவிச்சுட்டு போனா அவளுக்கு அந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் ஏற்படும்னு அது இப்ப வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா தான் அதெல்லாம். ஆனா அது நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்கு. அதையும் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லி நிறைவேறி இருக்கு. பழங்காலத்துல அது கிடையாது. ஆனா இப்ப பண்ணிட்டு வராங்க, நடக்குது. அதனால பழங்காலத்துல சொல்றதுங்கிறது இந்த பலிபீடத்துல பெருமாள் அந்த பத்ம பீடத்துல இருக்கிறார். அதுல வந்து குழந்தை இல்லாதவங்க என்னென்ன குறைகள் இருக்கோ அதை வேண்டிட்டா அது நிறைவேறுங்கிறது அது வந்து பெரிய காலத்துல இருந்து அது இருக்கு, அனுஷ்டானத்துல இருந்திருக்கு. வேற தனிப்பட்ட முறையில பரிகாரங்கள் ஒன்றும் கிடையாது. பரிகாரம் ஒன்றும் கிடையாது. சரிங்க. இப்போ ஒரு பொது கேள்வி, இது என்னன்னா, இது கலியுகம். இப்போ வெளியே பார்க்குறோம், அந்த செய்திகள் பார்க்கறது இல்லை, நாட்டில் நடக்கிறதுலாம் ரொம்ப ஒரு கொஞ்சம் நிறைய காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு குற்ற சம்பவம் இல்லாமல் நடக்குது. இந்த காலத்தில் ஆன்மீகம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி இருக்கு? மக்கள் என்னென்ன மாற்றம் அடைஞ்சிருக்காங்க? எந்த மாதிரி மக்கள் கோயிலுக்கு வர்றதில்லை? இங்கே வரவங்க எவ்வளோ பக்தியாக இருக்காங்க? அது மாதிரி ஏதாவது சின்ன அனுபவங்கள் மட்டும் சொல்லுங்கள். ஆன்மீகத்துல எல்லாரும் பக்தியோட தான் வராங்க. அதுல 90% நல்ல நம்பிக்கையோட தான் வராங்க. இது இந்துக்கள் அல்லாதவர்களும் இந்துக்களுடைய வேஷங்கள் என்ன உண்டோ அதை போட்டுண்டு பெருமாளை சேவிக்கணும்னே வராங்க. அவங்களுக்கும் பெருமாளுடைய கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கு. அதனால கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 வருஷமாவே ஆன்மீகத்துல ஜனங்களுக்கு பெருமாள் மேல நம்பிக்கை இருக்கு. எல்லா சமயத்தவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து சேவிக்கிறாங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அது அந்த மாற்றத்தை தான் கேட்குறோம். வெளியும் அது மாதிரி கேள்விப்படுறோம். ஒரு 30 வருஷமா வந்து ஆன்மீகம் மாறி இருக்கு, பக்திக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அதை உங்களுக்கு நீங்க பார்த்த அனுபவம் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கேட்குறோம். நான் பார்த்த அனுபவம்னா தனிப்பட்ட முறையில யாரையுமே நம்ம குறிப்பிட முடியாது. இல்ல அப்படி இல்ல, மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு, பக்தியா இருக்காங்க. ஆமா, பொதுவா எல்லாரும் வராங்க, கைங்கரியங்கள் பண்றாங்க, திருவிழாக்களுக்கெல்லாம் எல்லா உபயங்கள்லாம் நிறைய செய்யறாங்க. ஆன்மீகம் நல்லா பெருத்திருக்கு, அவ்வளவுதான் சொல்லலாம். பொதுவா வேற என்ன தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு ஏற்பட்டதை தனிப்பட்ட முறையில இந்த சேனல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, சொல்ல முடியாது. பொதுவான 90% ஜனங்களுக்கு மாறுதல் இருக்கு. அது இருக்கு. காலத்துல உங்களுக்கு பிரசாதங்கள் கிடைக்கும். வெளியில சாப்பாடு கட்டின்னு வர வேண்டாம், அந்தந்த நேரத்துக்கான பிரசாதங்கள் கிடைக்கும். அது வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரீயாகவும் கிடைக்கும். சரி. கமலமலர் கண்ணன் பட்டர் திருவள்ளரை கோயிலுடைய அர்ச்சகராக இருக்கும். நீங்க இந்த பெருமாள் சேவையில எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? அதாவது இந்த கோயில்ல பரம்பரையா பூஜிக்கக்கூடிய அப்பா பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பூஜை பண்ணிட்டு. இந்த கோயிலோட தோற்றம் மிகவும் புராதனமான கோயிலா இருக்கு. இந்த கோயில்ல நமக்கு பக்தர்களுக்கு என்னென்ன பூஜைகள் நடக்குதுன்ற ஒரு விளக்கமா சொன்னீங்கன்னா அவங்க அந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க அந்த விருப்ப நாள்ல வந்து கலந்துக்கலான்றது எங்களுக்கு. இந்த கோயில்ல அனுதினமும் 4 கால பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரிங்க. அதுல காலையில திருப்பாவை கோஷ்டியுடன் ஆரம்பித்து பொங்கல் நைவேத்தியம், உச்சிகால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான பூஜை, அதனை தொடர்ந்து மாலை நித்திய அனுஷ்டான கோஷ்டி என்று சொல்லக்கூடிய கோஷ்டி முடிந்து அன்று மாலை சாயங்காலம் க்ஷீரானம் மற்றும் தோசை பிரசாத நைவேத்தியம், இரவு கால பூஜையாக அரவணை பால் ஷாயரக்ஷை என்று சொல்லக்கூடிய விசேஷ அர்த்தஜாம பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அனுதினமும் நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகள். அதை தவிர விசேஷமாக உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊர்ல விசேஷமான உற்சவங்கள் அனைத்துக்கும் பெருமாள் தாயார் இருவரும் செல்வதுதான் வழக்கம். அதுல விசேஷமான உற்சவங்கள் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை பலவிதமான உற்சவங்கள் உண்டு. ஆகமங்கள்ல பலவிதமான உற்சவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல வசந்த உற்சவம், தெப்ப உற்சவம், டோல உற்சவம், பவித்ர உற்சவம், பிரம்ம உற்சவம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான உற்சவங்கள். அந்த ஆகம ரீதியாக ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்துல என்னென்ன உற்சவங்கள் விசேஷமாக சொல்லியிருக்கோ அந்த அனைத்து உற்சவங்களும் இந்த கோயிலில் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதுல மிகவும் சிறப்பாக வசந்த காலம், வசந்த ருது என்று சொல்லக்கூடிய வசந்த காலம், வசந்த காலங்களிலே சித்திரை மாதம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பூச்சாத்து உற்சவமானது நடைபெறுகிறது. அதே போல் வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் வசந்த உற்சவமானது நடைபெறுகிறது. ஆடி மாதம்
ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெறுகிறது. சரி. அதேபோல் புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் 9 நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பஞ்சபர்வதம் என்று சொல்லக்கூடிய வைபவம், அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று விசேஷமாக கிருட சேவை. அதே போல ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி விசேஷ வைபவம், தை மாதம் 2ஆம் தேதி மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய முதல் நாளும் அடுத்த நாள் கணு என்று சொல்லக்கூடிய புறப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருக்கார்த்திகை வைபவமானது நடைபெறுகிறது. உரியடி என்று சொல்லக்கூடிய 5 பர்வத புறப்பாடும் விசேஷமாக நடைபெறும். அதே போல ஆடி மாதம் 1ஆம் தேதியும் தை மாதம் 1ஆம் தேதியும் இந்த உள்ள தனி சிறப்பு முக்கியத்துவமான உற்சவம் 2. பெருமாளும் தாயாரும் விசேஷமாக அந்த சின்ன பெருமாள் என்று சொல்லக்கூடிய விசேஷமாக அந்த பெருமாள் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சொல்லக்கூடிய வாசல் திறப்பு விசேஷம். தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயண புண்ணிய காலத்திற்கு உத்தராயண வாசலும், ஆடி மாதம் 1ஆம் தேதி தட்சிணாயண புண்ணிய காலத்துக்கு தட்சிணாயண வாசல் திறப்பும் விசேஷம். அதை விட்டாச்சுன்னா பங்குனி மாதம் பிரம்மோற்சவம். இந்த ஊரில் கொடியேற்ற உற்சவம்னா பிரம்மோற்சவம் தான் விசேஷம். 11 நாள் உற்சவம் பிரம்மோற்சவம் இந்த ஊரில் நடக்கும். ரொம்ப விமர்சையாக இந்த சுற்றியுள்ள 8பட்டி கிராமத்தினுடைய அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு விசேஷமாக இந்த உற்சவங்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும். அதில் முதல் திருநாளாக பெருமாளுடைய விசேஷ அங்குரார்ப்பண உற்சவங்கள் நடைபெறும். 2ஆம் திருநாள் இங்கே பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய வைபவம். 3ஆம் திருநாள் இந்த பெருமாளுடைய எல்லையாக இருக்கக்கூடிய வடதெருக்காவேரி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் கொள்ளடக்கரைக்கு எழுந்துள்ள வைபவம் நடைபெறும். 4ஆம் திருநாள் கிருட சேவை, 5ஆம் திருநாள் சேஷவாகனம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வைபவம், 6ஆம் திருநாள் யானையத்தி மண்டபத்திலே யான வாகனத்தில் புறப்பாடு, 7ஆம் திருநாள் புஷ்ப அலங்கார உற்சவம் பூந்தேர் என்று சொல்லக்கூடிய வைபவம், 8ஆம் திருநாள் அன்னைக்கு குதிரவானம் வையாளி மற்றும் நடைபெறும். 9ஆம் திருநாள் திருத்தேர் மற்றும் தீர்த்தவாரி சேத்தி என்று சொல்லக்கூடிய வைபவம். அதனைத் தொடர்ந்து அன்று புஷ்ப அலங்கார உற்சவம் என்று சொல்லக்கூடிய புஷ்ப உற்சவம் பூர்த்தியாக ஆடும் பல்லாக்கு என்று சொல்லக்கூடிய வைபவம் 11 நாள் வைபவமாக இந்த ஊரில் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக அமையப்பட்டுள்ள உற்சவங்களாகும். இப்போ இவ்வளோ திருவிழாக்கள் ஃபங்க்ஷன்கள்லாம் இருக்குங்க இல்லையா, இதில் எந்த மாதிரி பக்தர்கள் எந்த மாதிரி நிகழ்ச்சி கலந்துக்கினா அது மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பலன்கள் தனியாக இருக்குங்களா? அதாவது உற்சவங்கள் அப்படின்னு சொன்னாவே ஆகம ரீதியாக சொன்னால் ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இப்போ பவித்ர உற்சவம் அப்படின்னா பகவானுக்கு மிகவும் சாநித்தியமான உற்சவம் என்று சொல்லக்கூடியது. அதாவது வருஷத்தில் ஒரு பூஜையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான லோபங்களையும் தீர்க்கக்கூடிய உற்சவம் பவித்ர உற்சவம். அந்த பவித்ர உற்சவத்தோட பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல் பிரம்ம உற்சவம் என்று சொல்லக்கூடியது. பிரம்ம உற்சவம் அப்படின்னா அந்த வேர்டே பார்த்தீங்கன்னா பிரம்மாவால் ஆராதிக்கப்பட்ட உற்சவம்னு சொல்கிறாங்க. அந்த உற்சவத்தை நம்மலாம் வந்து உருவாக்க முடியாது. பிரம்ம உற்சவங்கிறது பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட உற்சவம். அந்த பிரம்ம உற்சவ காலங்களில் கொடியேற்ற வைபவத்துடன் அந்த பெருமாளை சேவித்தால் அந்த 9 நாள் 10 நாள் அந்த பெருமாளை ஒவ்வொரு விசேஷங்களை சேவிக்கும் பொழுது ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். பரிமுகமாய் வேதநூல் பயின்றவனை எனக்கு அருள் புரியே, குதிரை முகமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவர் ஹயக்ரீவனாக காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வாகனமும் வரும் பொழுது கஜன்னு வந்தால் கஜரூபமாக பெருமாள் வரார். அன்னைக்கு பெருமாளை சேவிக்கும் பொழுது கஜலட்சுமி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மியுடைய விசேஷம். அதே போல் இந்த ஊரில் சேத்தி வைபவம் ரொம்ப விசேஷம். சேத்தி வைபவத்தோட பெருமாளை சேவித்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எதாக இருந்தாலும் பெருமாளை சேவித்தாலே போதும், அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அது ரொம்ப விசேஷம். அது மாதிரி உற்சவங்கள் அனைத்துமே விசேஷம். இல்லை, இப்போது நாம் எப்படி எதிர்பார்க்குறோன்னா ஏதாவது குறிப்பிட்ட ராசி மக்கள் இந்த மாதிரி விசேஷத்தை கலந்துக்கணும், அது மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இருக்குங்களா? அதாவது ராசி நட்சத்திரத்தெல்லாம் மீறி வரக்கூடிய எல்லா விதமான பலன்களும் பூர்த்தி ஆகிடுது. இந்த ராசி மக்கள் வரணும், இந்த ராசியில் அதாவது எம்பெருமான்கிட்ட வரக்கூடியவர்கள்லாம் ஒன்று தான் பக்தர். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஒரு உற்சவத்தில் ஒரு பக்தன் வந்து சேவித்தா அவனுக்கு பக்தன். அவர் பகவான் வந்து அவரோட நட்சத்திரமோ ராசியோ அதெல்லாம் பார்க்கறது இல்லை, பக்தனாக தான் பார்க்குறாரு. அதனால் பகவான்கிட்ட வரவர்கள்லாம் பக்தர் தான். அடியாருக்கு அடியார், அவர்னால பக்தன். பக்தன் எந்த பக்தன் வந்து என்ன சேவிக்கிறானோ அவனுக்கு அந்த பலனை கொடுப்பேன் தான் பகவான் சொல்றாரு. இந்த ராசிக்காரங்க வந்து சேவிச்சா விசேஷம், இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து சேவிச்சா விசேஷங்கிறதெல்லாம் வந்து ஒரு பர்சன்ட் தான். அந்த நட்சத்திரத்துக்காரனுக்கு அன்னைக்கு நல்ல நேரம் இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது
அதுதான் விசேஷம். அதை சேவித்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பலன் கொடுப்பார். அதுதான் விசேஷம், வேற ஒண்ணுமே கிடையாது. நேர்களே, இது நேரம் வரையிலும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விழாக்கள் பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு வரியும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்னோட அனுபவம். இதை நீங்கள் பொறுமையாக 1க்கு 2 முறை கேட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க விளக்கங்கள் புரியும். உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த திருக்கோயிலுக்கு அவசியம் வாழ்வில் ஒரு முறையாவது கட்டாயம் இங்கே வந்து நீங்கள் தரிசனம் செய்யணுன்றது நம்ம கேட்டுக்கிறோம். இதுக்கு இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்த குருக்களுக்கு நமக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. ஏதஸ்வராதீச மௌலி மாணிக்யரஞ்சியம் ஸ்ரீமத் பங்கஜவாசன்யாம் சாசனம் விஸ்வசாசனம். இந்த திவ்ய தேசமானது திருவெள்ளரை. திருவெள்ளரை என்றால் எங்கு பார்த்தாலும் வெண்மையான பாறை. இது திருச்சீட்டு தொலை மார்க்கமாக செல்லும் வழியில் மணச்சொல்லூருக்கு அருகே 6 கிலோமீட்டர் அருகில் உள்ளது இந்த திவ்ய தேசம். வைணவ திவ்ய தேசம் 108, அதில் 2 திவ்ய தேசங்களாக 106 திவ்ய தேசம். சோழநாட்டு திருப்பதி 40. அந்த சோழநாட்டு திருப்பதியில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள க்ஷேத்திரம் 5 திவ்ய தேசம். அது ஸ்ரீரங்கம், திருவள்ளரை, அன்பில் அப்பக்கொடுத்தான், உத்தமர், உறையூர். இந்த மாதிரி திவ்ய தேசங்கள் ஸ்ரீரங்கத்து அருகாமல் உள்ளது. இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறது திருவள்ளரை. திருவள்ளரையுடைய பெருமை பலவிதமாக சொல்லலாம். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி. ஆழ்வார்கள் அருளி செய்யவில்லை என்றால் எந்த திவ்ய தேசத்துக்குமே பெருமை இல்லை. அப்பேற்பட்ட ஆழ்வார்களுக்குள்ளாரே திருமங்கை ஆழ்வாரும் பெரிய ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம் திருவள்ளரை. இந்த திவ்ய தேசத்தில் திருமங்கை ஆழ்வார் தசாவதாரம் களைப்பு தீர நின்றாரோ என்று சொல்வார். அவதாரங்களுடைய சிரேஷ்டமான விசேஷங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பாசுரம்தான் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாசுரம். அடுத்தபடியாக பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தாங்கு ஈண்டிய செங்கு ஆழ்வார்கள் பெரியவர், பெரிய ஆழ்வார். ஏன்னா அவர் மாமனார் ஸ்தானம். கோதை நாச்சியார் எனும் பெண்ணை எம்பெருமானுக்கு மனம் கொடுத்ததுனால் அவருக்கு பெரிய ஆழ்வார், பெரிய ஆழ்வார், பெரியவர். அப்பேற்பட்ட பெரிய ஆழ்வாரும் மங்களாசாசனம். பெரிய ஆழ்வார் பெருமாளை பார்த்து பல்லாண்டு பாடியவர். அந்த பெரிய ஆழ்வார் தான் கண்ணனை விசேஷமாக மங்களாசாசனம். அந்த கண்ணன் மங்களாசாசனத்தில் அந்த கண்ணனையும் கவர்ந்தவன் திருவள்ளரை செந்தாமரை கண்ணன். அப்பேற்பட்ட பெரியாழ்வார் திருமங்கை அந்த பெரியாழ்வார் திருவள்ளரை பெருமாளை அழகன்கர் பாசுரத்தில். இப்போ தசாவதாரத்தில் அழகன் யார் காம்படிஷன் போட்டி வருது. இந்த தசாவதாரத்துக்குள்ளார அழகான பெருமாள் யார்னா நரசிம்மர், அவர் தான் பசுரை சாமியார். அதை போன்று 108 வைணவ ஆலயத்தில் 106 க்ஷேத்திரத்தில் அழகன்குரிய ஒரு காம்படிஷன் போட்டி வரும்பொழுது எல்லா அழகனையும் மிஞ்சி ஜெயித்த ஆழ்வார் திருவள்ளரை புண்டரீகாட்சன். 108 திவ்ய 6 தேவிகளும் அழகான பெருமாள் என்ன திருவள்ளரை, அழகனே காப்பிடுவார். இந்த 10 பாசுரத்திலையும் அழகனே காப்பிட வர, அழகனே காப்பிட வர. இந்த 10 பாசுரத்திலையுமே எல்லாமே திருவள்ளரை பற்றி தான். மென்னிவாவும் 10 பாசுரமே இந்திரனோடு பிரமணீஷன் எவையோரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்தோராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வல்லரை நின்றாய் அந்தியம் போதுவாகும் அழகனே காப்பிடார். 10 பாசுரம் அழகன் அழகன் அழகன். அப்பேற்பட்ட அழகனால் பெருமை. அதை தவிர மற்ற விசேஷம் என்னன்னா, இந்த திவ்யேசத்தில் ஆதிபத்தியம் எல்லாம் பல கவர்மெண்ட்டில் பெண்களுக்கு உரிமை கொடுத்த மாதிரி கோயில்கள்லையும் சைவத்தில் கஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி. வைணவ திவ்யேசத்தில் திருவள்ளரைக்கு ஸ்ரீதேவி திருவள்ளரை அம்சம், பூமியை கும்பகோணம் நாச்சியார்கள், நீலாவை ஆண்டாள். 3 க்ஷேத்திரத்துலையுமே தாயாருக்குத்தான், இங்கே தாயாருக்குத்தான் முக்கியத்துவம். இங்கே கோயிலில் விசேஷ காலங்களில் புறப்பாடு காலங்களில் தாயார் பெருமாளுக்கு தனித்தனி பல்லாக்கு. தாயார் தான் முன்னாடி வரும், பெருமாள் பின்னாடி தான். அதே போன்று மண்டபமாளிகை உற்சவங்கள் கொண்டாடிட்டு சாயங்காலம் ஆடுத்துனா தாயார் மேலதாளத்தோடு தனியாக முன்னாடி வந்துடுவார். பெருமாள் திருவீதி கண்டதுலே கொஞ்சம் நேரம் ரொம்ப லேட்டாக வருவார். நம்மெல்லாம் வீட்டில் லேட்டாக வந்தால் நம்ம வீட்டில் கேட்குற மாதிரி இங்கே தாயார் கேட்பேன். நாடி கேட்டான் வாசலில் அரளிப்பா நாடின்னு சொன்னோன்னே பெருமாள் நாடி இத்தனை நாடி போனேன் இப்போ வந்தேன்னு சொல்லி தாயார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் வேலை பண்ணுன்னு சொல்லி பெருமாள் உள்ள வருவார். அப்பேற்பட்ட தாயார் காதிபத்தியம். அது மட்டும் இங்கே விசேஷம் இல்லை. இங்கு
ஆழ்வார் பாடும் பொழுது மதுளை பற்றி பாடுகிறார். செம்பன் மதுள் வெள்ளறையாய் எல்லா ரூபாயெல்லாம் பீரோவில் வைப்போம். இந்த திருவள்ளுவர் சிவத்தில் இந்த பெருமாள் மதில் வச்சிருக்கார். செம்பன் மதுள் வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர்ப்புற மதிலில் தான் கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்காருன்னு சொல்லி ஆழ்வார் அந்த மதிலை சேவிச்சாலே பெருமாள் சேவிச்சேன். அதனால தான் கோயம்புத்தூரில் பெரிய ஜமீன்தார் மதிலுக்குன்னே செலவு பண்ணு. மதில் அவ்வளோ பெரிய விசேஷமான மதில். மதிலுக்குன்னு 5 சிறப்பான ஊர். 4 ஊர் காஞ்சிபுரத்தில் இருக்குது. கச்சி, ஊரகம், பேரகம், வெள்ளரை, வெட்கா. அதில் 4 ஊர் காஞ்சிபுரத்தில் இருக்குது. மதில் சிறப்பு. சோழநாட்டில் திருவள்ளுவர் தான் பெரிய மதிலுடையது. அடுத்தபடியாக மனிதன் காற்று தென்றல் மாமனம் கமலதிரவர் திருவள்ளரை நின்றானே. ஹைஜீனிக்கர் சுத்தமான இப்போல்லாம் வாட்டர்லேயே RO வாட்டர் சாப்பிட வந்துடும். சாதாரண பைப்பு வாட்டர் போய் காய்ச்சின வாட்டர் போய் இப்போ வாட்ரு அதை ஃபில்ட்ரேட் பண்ணி அந்த மினரல்ஸ் எடுத்துட்டு RO வாட்டர் சாப்பிட்றோம். அதே மாதிரி இப்போ டெல்லியெலாம் ஏர் பொல்யூஷன்ஸ் ஆகி தனியாகவங்க கேஸ் இந்த மாதிரி தென்றல் காற்றை கொடுக்கக்கூடிய திருவள்ளுவர் ஹைஜீனிக். அந்த ஏரை சுவாதிச்சா எந்த விதமான வியாதியும் வராதுன்னு சொல்கிறாங்க. அது நான் சொல்ல ஆழ்வார் சொல்லுங்க. தென்றல் மாமனம் கமல திருவள்ளுவர் என்ற நானே அப்படின்னு தென்றல் காற்று. முதல்ல அழகன் மதில் காற்று. அடுத்தபடியாக இங்கே பெருமாள்கிட்ட வந்து திருவேங்கடமுனியானுக்கு செடியாய வல்வனைதிருக்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோவிலில் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பெயரும் படியாய் கடந்து. திருவேங்கடமுனியான்ட்ட வந்து படி பக்தர்கள் நடந்து தேஞ்சது படி, அந்த மெயின் படி தான். ஆனால் திருவள்ளுவரில் எல்லா படிகளும் விசேஷம். வாசலில் 18 படி, கீதையில் தத்துவத்தை குறிக்கக்கூடியது 18. அடுத்து வேதங்கள் ரிக்யஜு ஷாமா அதர்வணம் வேதங்களை குறிக்கக்கூடியது 4 படி. 5 படி பஞ்சபூதப்படி. எம்பெருமான அடையணும்னா புலன்கள், அதாவது வள்ளுவர் சொல் ஒருமையில் ஆமை போல் 5 அலக்கள் பொறுமையில் பொன்றா புகழ்த்தனம்னு வள்ளுவன் சொல்லலாம். வென்றானை புலன் 5 மின் தீவினை. எவன் ஒருத்தனை 5 புலனையும் அடைக்கிறானோ அவருக்கு எம்பெருமான் சாட்சி. அந்த 5 புலனையும் அடக்கலன்னு நாம் அடைக்கினா போகிறோம் அப்படின்னு இந்த எம்பெருமானை செய்யலாம். நம்ம 5 புலன் பஞ்சபூதங்கள் அந்த பேசுடைய 5 படிகள். அடுத்தபடியாக இறை சன்னியானத்துக்கு கர்ப்பகிரகத்துக்கு 2 வாசல், உத்தராயணம் தட்சாயணம். ஏன் உத்தராயணம் தட்சாயணம் இருக்குது? அது காரணம்னா கர்ப்பகிரகத்தில் சூரியன் இருக்கார். சூரியன் வந்து கிழக்கு வைப்பாக மேற்க மறைவாக எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம் தெற்குமுமாகும் 6 மாதம் வடக்குமுமாகும். பெருமாள் வந்து சூரியன் மறைகள் எந்த திக்கில் சூரியன் மறைகள் அந்த திக்கில் பெருமாளை செய்யும். அதனால தான் இங்கே உத்தராயணம் தட்சாயணம். இது ஒரு விசேஷம். இதற்கு அதுக்கப்புறம் இன்னும் பல விசேஷம் சொல்லலாம். மார்க்கண்டேய மகர்ஷி, பூமாதேவி, சிவச்சக்கரவர்த்தி 3 பேருக்கும் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்த விஷயம் திருவள்ளுவரை. அதை தவிர இன்னும் பெரிய பெருமை தோஷங்கள் ஆத்மாவுக்கு வந்து குழந்தை பாக்கியம், பித்திரு தோஷம், சில இந்த நட்சத்திர தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள்னால சில பேருக்கு புத்திர பாக்கியம் கல்யாணமாகி சில பேருக்கு கல்யாணம் ஆகாது, குழந்தை இருக்காது. இந்த குழந்தை இல்லாதவருக்கு திருவள்ளுவர் வந்து பெருமாள் சேதபராக கல்பே பையசத மண்வந்திரே வெண்மையான பன்றியாவதாரம் எடுத்து 5 தீர்த்தம் உண்டு பண்ணுறார். பெருமாளுக்கு கிழக்கே கோயிலுக்கு வழியில் கிழக்கே பத்மதீர்த்தம், தெற்கே வராகம், மேற்கே மணியரையா, கோயிலுக்கு வடக்கே குஜக தீர்த்தம், கோயிலுக்கு மத்தியமத்தில் கந்த க்ஷீரம் 5 தீர்த்தங்கள். இந்த 5 தீர்த்தத்தையும் குழந்தை பேரில் அவர்கள் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி இறைவனோட புத்திர பாக்கிய விசேஷம். இன்றைக்கும் நிறையா பேர் வந்து அந்த மாதிரி காரியங்கள் செய்யமாறா. அதை தவிர ஆழ்வார்களுடைய மங்களாசாசனத்தை காட்டிலும் வைணவத்தை கடைசியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ராமானுஜர். ராமானுஜருக்கு அப்புறம் இந்த வைஷ்ணவத்தை கட்டி காக்கிறதுக்கு மணவாள மாமணிக்கு அப்புறம் 74 சிம்மாசனாதி. இந்த 74 சிம்மாசனாதிகளில் 2 ஆச்சாரியன் பிறந்தடம் திருவள்ளுவர், உய்யக்குண்டார் எங்களாழ்வான். இந்த உய்யக்குண்டாருக்கும் எங்களாழ்வானுக்கும் என்ன பெரிய பெருமை அப்படின்னா, எங்களாழ்வான் வந்து ராமானுஜரோட ஸ்ரீபாஷ்யங்கிற ஒரு பெரிய கிரந்தத்தை கூறத்தாழ்வாருக்கு அப்புறம் இவர் இருந்தால் அதை ஸ்ரீபாஷ்யத்தை கம்ப்ளீட் பண்ணுறார். அவருக்கு உதவியாக இருந்து எல்லா விஷயத்தையும் எழுதினார். அதனால் எப்படி கூறத்தாழ்வார் ஞானம் வந்து அப்பேற்பட்ட ஞானம் இருக்குன்னு சொல்லி எங்கள் ஆழ்வானோன்னு அனுப்பிச்சிட்டார். அதனால் அவருக்கு இயற்பெயர் விஷ்ணுதர், ராமானுஜனால் சூட்டப்பட்ட பெயர் எங்கள் ஆழ்வான். அப்பேற்பட்ட எங்கள் ஆழ்வான் பிறந்தது வீசும் திருவள்ளுவரை
உய்யக்குண்டாருக்கு வந்து நாதமுடைய சிஷ்யன் 2 பேர், குறுகை காவலப்பன், உய்யக்குண்டார். இந்த 2 பேரும் இந்த 4000 ஜீவனத்தை நம்மாழ்வார் மூலயமா வாங்கி வெளியுலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்பவுமே உபகாரமாக இருந்தது உய்யக்குண்டார். அந்த உய்யக்குண்டாரை இயற்பெயர் புண்டரீகாட்சன். உலகம் உயர்ந்த கருத்துக்கள் ஒன்றிடம் இருந்தால் அவருக்கு உய்யக்குண்டார் என்ற பேர். அப்பேற்பட்ட 2 ஆச்சாரியின் பிறந்தளம் திருவள்ளரை. அப்பேற்பட்ட திவ்யதேசத்தில் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எந்த காரியங்கள் செய்யணும்னா பலிபீடம்னு பிரார்த்தனா பீடம். இந்த பலிபீடத்துக்கு தான் அபிஷேகம் உண்டு. பெருமாளுக்கு டைரெக்டாக அபிஷேகம் கிடையாது. பெருமாளுக்கு அத்தனை வஸ்திரங்கள்லாம் சாத்தலாம். பாக்கி எந்த அபிஷேகமாக இருந்தாலும் பால் தயிர் பஞ்சாமிரதம் அபிஷேகம்னா பலிபீடம் பிரார்த்தனா பீடம். பலிபீடம்னா பெருமாள் வந்து அந்த மார்க்கண்டேயர் பூமாதேவி ஆளுக்கெல்லாம் காட்சி கொடுத்தது இந்த பலிபீடம் தான். அதனால் இந்த பீடம் ரொம்ப விசேஷமான பீடம். அப்பேற்பட்ட பீடத்தை வணங்கி எல்லா விதமான அருள் பெறலாம். அது தவிர இந்த பெருமாளுக்கு ஆழ்வாருடைய மங்களாசாசனம், ஆச்சாரியுடைய பிறப்பு, அது தவிர நமக்கு மார்க்கண்டேயருக்கு பிறை பெண்ணிக்கிறதுனால இந்த வெள்ளறையில் கல்லறை மேல் பொன்னறை. நமக்கு இந்த பிறவியில் எம பயம்னு சொல்லுவாள். சில பேருக்கு இந்த வயசான சில பயங்கள், அந்த பயங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு திருவள்ளில் வந்து பெருமாளை சேவிச்சு போனால் அந்த எமம், ஏன்னா மார்க்கண்டேயருக்கே அந்த மோட்சத்தை கொடுத்தலாம். அதனால இந்த திருவள்ளில் வந்தால் இந்த சில பேர் வந்து தங்களுடைய சைவத்தில் திருக்கடையூரில் போய் 60-80 பண்ணுற மாதிரி சில வைஷ்ணவெல்லாம் 60-80 திருவள்ளுவர் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கண்டேயருக்கு பிறவி பெண்ணிக்கு மோட்சம் கொடுது. அப்பேற்பட்ட மார்க்கண்டேய மகர்ஷிக்கு பிரத்யட்சமாக பாட்சி கொடுத்த திருவள்ளரை பூமி பிராட்டி கர்ப்பகிரகத்தில் ஆஸ்தாம் சேதச்சுவே நரந்திரமசோ 9 ஷியாமலகா புண்ணிய ஸ்ரீமதி புண்டரீக நயனகா சேதாஜலே சஸ்திவான் மார்க்கண்டேய விஹங்கராஜ புஜகாதீஷ க்ஷமா சேவிதக சந்திர ஆதித்ய விதூத சாமரையோ லக்ஷ்மி சகாயோ அரியன்னு பேர். அதாவது சூரியனாலும் சந்திரனாலும் சாமரகைங்கர் என்பப்பட்டவன் பெரிய தோள்களை உடைய கருடனும் ஆதிசேஷனும் மார்க்கண்டேய மகர்ஷியும் பூமி பிராட்டியும் இவர்களால் நித்திய கைங்கரியம் பெறப்பட்டவன் புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சன்னா அழகிய கண்களை உடைய. சக்கரம் பிரயோக சக்கரம். சக்கரத்தில் 2 விதம், உத்தியோக சக்கரம் பிரயோக சக்கரம். இந்த உத்தியோக சக்கரம் சாதாரணமாக இருக்கும். பிரயோகம்னா சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சத கோவிந்த புண்டரீகாட்சம் ரக்ஷமாம். அவள் கேட்ட உடனே தன் சக்கரத்தை பிரயோகமாக பயன்படுத்தி பக்தையெல்லாம் காப்பாற்றினார். பக்தனுக்காக ஒரு க்ஷணம் கூட லேட் பண்ணக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு பிரயோகத்தோடு காட்சி கொடுக்கிறார். இங்கே வரக்கூடிய எல்லா மக்களுடைய பிரார்த்தனையெல்லாம் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனையை உடனே எம்பெருமான் அருள்பாதித்து எல்லா விதமான சௌலபியங்களை செய்யக்கூடியவன் புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சன் தமிழில் செந்தாமரைகன். அப்பேற்பட்ட செந்தாமரைகன் அவள் பக்கத்தில் உள்ள தாயார் பங்கஜவள்ளி தாயார் போதனர் செல்வ கொழுந்து போனதோட அந்த எம்பெருமானுக்கு பக்கத்தில் இருந்து எல்லா விதமான சௌலபியத்தையும் செய்யக்கூடிய பங்கஜவள்ளி தாயார், தனிக்கோயில் தாயார் மகாலட்சுமி செங்கமலவள்ளிங்கிற பேரோட வந்துட்டுருக்கார். அது தவிர நெகாந்த தேசனும் ஹம்ச சந்தேசங்கிற கிரந்தத்தில் தூதோடும் பொழுது திருவள்ளரையும் சொல்லு. முதல்ல காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருவள்ளரை, திருமாலஞ்சேரி. இந்த 5 ஜீவதேசத்தை பற்றி நெகாந்த தேசம் அம்சத்தில் தூதுவிட்டார். அப்பேற்பட்ட எம்பெருமானை சேவித்து எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று புண்டரீகாட்சன் திருவடி பிரார்த்தித்து உய்வமாக. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. திருவள்ளரை கோயிலுடைய அர்ச்சகர் ரமேஷ் பட்டர் எல்லா செல்வங்களும் வாழ்வாங்க வாழ வேண்டும் பிரார்த்திக்கிறேன். இது போன்ற அரிய தகவல்களை பெற ஆன்மீக சிந்தனையோடு எங்களோடு கலந்திருங்கள். அத்ரி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜெயராஜ். நன்றி.